எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 மதுரை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 2/3/2025. இடம் தியாகராசர் கல்லூரி, மதுரை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. வெளி மாவட்ட நிகழ்ச்சிகளால் சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை என விளக்கம் அளித்துள்ள அவரது வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளதாக கூறினார். கிட்டத்தட்ட 1.5 வருடம் கழித்து மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று இந்த சம்மன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது எங்களுக்கு தெரியும், முழுக்க அரசியல் காரணங்களுக்காக, அரசியல் அழுத்தத்துக்காக இது அளிக்கப்பட்ட ஒரு சம்மன் என்பது. அதாவது உயர்நீதிமன்றத்திலே இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி அண்ணன் சீமான் அவர்கள் தொடர்ந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் அந்த தீர்ப்பை எதிர்த்து, உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திலே அண்ணன் சீமான் அவர்கள் மேல்முறையீடு செய்த வழக்கு SLP, அந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்திலே வெகு சில நாட்களிலே விசாரணைக்கு வர உள்ளது. அதன் காரணமாகவும் ஏற்கனவே இந்த சம்மன் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏற்கனவே ஒப்புக்கொள்ளப்பட்ட வெளி மாவட்ட நிகழ்ச்சிகள், ஏராளமான வெளி மாவட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக தொடர் பயணத்தில் அவர் இருப்பதால் இன்றைய தினம் அவரால் இன்று விசாரணைக்கு ஆஜராக இயலவில்லை. எனவே நாங்கள் இந்த விசாரணையை குறைந்தபட்சம் 4 வாரங்களுக்கு ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கையோடு எழுத்துப்பூர்வமாக நான் இன்று கடிதம் கொடுத்திருக்கிறேன். அதை பெற்றுக்கொண்ட ஆய்வாளர் அவர்கள், நாங்கள் மற்றொரு தேதியை குறிப்பிட்டு சம்மன் நாங்கள் அனுப்புவோம், இது பற்றிய தகவல்கள் உங்களுக்கு பின்னால் தெரிவிக்கப்படும் என்று உறுதி அளித்திருக்கிறார்.